சரி, டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதிசிஸ் அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன் இப்படின்னு போடுறோம்ல, தட் இஸ் ஒன் கண்ட்ரியை மெஷர் பண்ணலாம், ஒரு வில்லேஜ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட், இப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், வெஹிக்கிள்ஸ், எனிதிங் மேபி, அது வந்து பாப்புலேஷன். இப்படி சொல்றதா என்னது பாப்புலேஷன். இது பாப்புலேஷன். அதுல இருந்து சாம்பிள் நம்ம எடுக்கிறோம். தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹோல் பாடியோட இதுல வந்து பிளட் வந்து 6 லிட்டர்ஸ் இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுக்கிற அப்படின்னா 6 லிட்டர்ஸ் எடுப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ல எடுப்பீங்களா? தெரியுதா? ஸோ அந்த ஹோல் பாடியோட பிளட் வந்து பாப்புலேஷன். சாம்பிள் எடுப்போம், அது வந்து சாம்பிள். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோ. மற்ற ஒரு டோட்டல் வில்லேஜ்ல இருந்து நம்ம பர்சன்ஸ் சூஸ் பண்றோம், தட் இஸ் கால்டு பாப்புலேஷன். சாம்பிள் சூஸ் பண்ணும்போது அது என்னது சாம்பிள். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியில் உள்ள பிளட் தான். பிளட் செக் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளட்ல வந்து சாம்பிள் எடுப்போம். அப்போ டோட்டல் பாடியில உள்ள பிளட் வந்து என்னது பாப்புலேஷன். ஸோ அந்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். சரிதா? சாம்பிள் எடுத்து என்ன செய்வோம்? டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி ஹோல் பிளட்ல வந்து என்ன மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிதா? ஸோ இதை எடுத்துதான் நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் கொண்டு வருவோம். டெஸ்ட் பண்ணுவோம். சரிதா? லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். Then we can come to the conclusion for whole population. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து ஹோல் பாப்புலேஷன் வந்து ஒரு வில்லேஜ் ஆர் ஒரு டிஸ்ட்ரிக்ட். அவரேஜ் சேலரி ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கன்னியாகுமரி பாப்புலேஷன்ஸ்லாம் எவ்வளவு இருக்கும்? எப்படியும் ஒரு 1 crore இருக்குமா? சரி, சும்மா ஒரு அசம்ஷன். அவரேஜ் சேலரி 1 crore பீப்புள்ஸ் எடுக்கக்கூடாது. தெரியுதா? we have to take the sample. நாகர்கோவில இருந்து ஒரு 10 பேரு, களியக்காலையில இருந்து ஒரு 10 பேரு, அப்படி வந்து என்ன செய்வோம்? we will take the sample. அந்த சாம்பிள் தான் அப்படி இருக்கும். சாம்பிள். ஸோ சாம்பிள் நம்ம எடுத்து என்ன செய்வோம்? அவரேஜ் சேலரி, மந்த்லி சேலரி, இல்லை இயர்லி இன்கம், எதனாலும் எடுப்போம். மந்த்லி அப்படின்னா மந்த்லி சேலரி ஒவ்வொருத்தரும் ஒரு 20,000, 50,000, 1 lakh இப்படிலாம் இருக்கும். அது அப்படியே அவரேஜ் எடுப்போம். சரிதா? யாருக்கு எடுப்போம்? ஃபார் சாம்பிள். So we have to take average salary for the sample. Average salary for the sample தான் average எடுக்கும். After taking the sample, we have to make that in test statistics. இதை வச்சு கம்ப்யூட் பண்ணக்கூடாது. சரிதா? நீ எடுக்க வேண்டியது ஒரு கோடிக்கு ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பேர் எடுத்திருப்ப? மொத்தம் டோட்டல் பாப்புலேஷன் 1 crore. அதுல நீ எவ்வளவு எடுத்திருப்ப? ஒரு 5,000. So 5,000 எடுத்துட்டு நீ எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. So we have to use the test statistics. அதுக்கு பேர் தான் என்னது? டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். இப்போ சும்மா ஒரு அசம்ஷன் தான் சொல்லுவாங்க. அவரேஜ் சேலரி ஆஃப் கன்னியாகுமரி பீப்புள்ஸ் 20,000 ஆர் 50,000 அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. ஒரு அசம்ஷன். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா நல் ஹைபோதிசிஸ். இது வந்து கட்ச் நாட் டினோட் பண்ணும். கட்ச் நாட் நம்மளோட அசம்ஷனுக்கு வரும். அவரேஜ் சேலரி ஆஃப் தி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 15,000 அப்படின்னு ஒரு அசம்ஷன். கிளைம், அதுக்கு பேர் என்னது? கிளைம். சோ அந்த கிளைம் கரெக்டா இல்லையா அதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? we have to take the sample. சாம்பிள் எடுத்து இதுல அவரேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் என்ன மீன் பண்ணோம்னா, இது வந்து நல் ஹைபோதிசிஸ். எப்பவுமே நல் ஹைபோதிசிஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, there is no significant difference between
sample frequency or sample mean. இதுல வந்து மீன்ங்கிறது பாராமீட்டரா நம்ம சூஸ் பண்றோம். இப்போ ஒருத்தன ஹைட்டை நம்ம மெஷர் பண்றதுக்கு சென்டிமீட்டர் யூஸ் பண்றோம் வைப்போம். here centimeter is called the parameter. மீட்டர் யூஸ் பண்ணா என்ன சொல்லணும்? மீட்டர் is the parameter. தெரியுதா? அப்போ என்ன மெஷர்மென்ட் எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் என்னது? பாராமீட்டர். இப்போ இதுல வந்து நம்ம மீன் நம்ம எடுத்துறோம்னா மீன் தான் என்னது? பாராமீட்டர். தெரியுதா? இப்போ ஒருத்தன வெயிட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிலோகிராம்ல எடுக்கிறோம். ஸோ கிலோகிராம் இஸ் த பாராமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம எதை வச்சு எடுக்கிறோம்? மீன் இஸ் த பாராமீட்டர். மீன் எடுக்கிறோம். தெரியுதா? there is no significant difference between sample mean and population mean. And population mean. Population mean. இப்போ சில ப்ராப்ளத்துக்கு பாராமீட்டர் வந்து மீன் இல்லாம ப்ரொபோர்ஷன், அதாவது பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் ஆகும். சரிதா? இங்க வந்து மீன் நம்ம பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்போதுமே நல் ஹைபோதீசிஸ் எப்படி எடுக்கணும்னா there is no significant difference between sample mean and population mean. அதாவது அவன் சொன்ன அசம்ப்ஷன் வந்து எடுத்த சாம்பிள் கூட மேட்ச் தான் ஆகுது அப்படின்னு சொல்லணும். சரிதா? இது வந்து நல் ஹைபோதீசிஸ். முதல்ல உள்ளது கிளைம். எந்த டெஸ்ட்டுமே எடுக்காம சும்மா சொல்லுவோம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பீப்புள்ஸோட அவரேஜ் சேலரி எவ்வளவு? 15,000 அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? எந்த வித டெஸ்ட்டுமே எடுக்கல, சும்மா சொல்றோம், சும்மா ஒரு அசம்ஷன். அடுத்தது அந்த அசம்ஷன் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதா சாம்பிள் எடுக்கணும். சரிதா? அதே மாதிரி நல் ஹைபோதீசிஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் தி அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். நல் ஹைபோதீசிஸ், நல் ஹைபோதீசிஸ், நல் ஹைபோதீசிஸ் வந்து கச்சுவான். இதுக்கு நேரா ஆப்போசிட்டா வரும். அது எப்படி வரும்னா எஸ் தேர் இஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ். எஸ் தேர் இஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ். எஸ் தேர் இஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் சொல்லும் போது நம்ம அவரேஜா நம்ம என்ன சொன்னோம்? மீன். இது பாப்புலேஷன் மீன். இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுதுன்னா மொத்த பாப்புலேஷன். இது அது யாருமே மெஷர் பண்ணல, நம்மளாட்டே சொல்றோம். தெரியுதா? அது நம்ம எடுக்கக்கூடிய மீன், தட் இஸ் சாம்பிள் எடுக்கிறோம். அதான் செக் பண்ணி பார்க்கிறோம். கொஞ்சம் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்க்கிறோம். அது வந்து இந்த சிம்பிள்ல சொல்றோம். தெரியுதா? இது வந்து பாப்புலேஷன் மீன். இது வந்து சாரி ஃபர்ஸ்ட் உள்ளது பாப்புலேஷன் மீன், பாப்புலேஷன் மீன். செகண்ட் ஒன் சாம்பிள் மீன், சாம்பிள் மீன். தெரியுதா? இந்த சாம்பிள் மீன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் there is no significant difference என்ன மீன்? சார் yes there is significant. இந்த no significant differenceனா mu equal to x bar அப்படின்னு சொல்லுவோம். mu equal to x bar. yes there is significant difference means mu not equal to x bar. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லப்பா உன் அசம்ப்ஷன் வந்து என்னது தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அசம்ப்ஷன் யுவர் அசம்ப்ஷன் இஸ் ராங், அப்ப நாட் ஈக்குவல்னு சொல்லுவோம். சரிதா? இதை எப்படி இந்த கன்க்ளூஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த சாம்பிள் எடுக்கிறல்ல, இந்த சாம்பிளை வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ்னு ஒன்று ஸ்டெப். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் எப்பவுமே ஒரு பாடி வந்து பிளட் எடுத்துட்டு என்ன செய்வாங்க? லேபுக்கு தானே கொண்டு போவாங்க. கரெக்ட் தானா? ஒரு லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அவங்க கன்க்ளூட் பண்ணுவாங்க. அது மாதிரி டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேபிள் வேல்யூ. இது வந்து என்னன்னா ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல நல் ஹைபோதீசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் வரும். ஸ்டெப் 2 டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டெப் 3 இது ஸ்டெப் 3. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 1. ஸ்டெப் 3 வந்து என்னன்னா டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ நம்ம புக்கு பின்னாடி டேபிள் இருக்குது, அதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனி டேபிள் தான் வரும். பாத்துக்க டேபிள் வேல்யூ. லாஸ்ட்ல தான் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் அது கன்க்ளூஷன் எப்படி அப்படின்னா நல்லா பாத்துக்க. டேபிள் இஃப் டேபிள் வேல்யூ இஸ் கிரேட்டர் than டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு வேல்யூ வரும், டேபிளுக்கும் தனியா ஒரு வேல்யூ வரும். இஃப் டேபிள் வேல்யூ இஸ் கிரேட்டர் than டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அக்செப்ட் நல் ஹைபோதீசிஸ். முதல்ல நம்ம ஒரு அசம்ப்ஷன் போட்டுருப்போம்ல, அது வந்து கரெக்ட் தான் சொல்லிடுவோம். தெரியுதா? அக்செப்ட் நல் ஹைபோதீசிஸ். அக்செப்ட் நல் ஹைபோதீசிஸ் ஆர் கச் நாட் எழுதினா போதும். கச் நாட்.
சப்போஸ் அடுத்த கேஸ், இஃப் டேபிள் வேல்யூ இஸ் லெஸ் தேன், டேபிள் வேல்யூ வந்து நம்ம மேல டெஸ்ட் பண்றோம்ல, இந்த ரெண்டு தான் கம்பாரிசன், இதுல தான் நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். லெஸ் தேன் டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா ரிஜெக்ட் கட்ச் நாட், ரிஜெக்ட் கட்ச் நாட். நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் உள்ளது அக்செப்ட், செகண்ட் ஒன் ரிஜெக்ட். அப்போ ஆட்டோ அக்செப்ட் ஆயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எது ரிஜெக்ட் ஆயிருக்கும், கட்ச் என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும். தெரியுதா? இது கட்ச் நாட் ரிஜெக்ட் ஆயிட்டா எது அக்செப்ட் ஆயிரும், செகண்ட் உள்ள ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் ஆகும். இப்போ கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா கொஞ்சமாவது? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பாப்புலேஷன் தராங்க, அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கிளைம் கொடுக்குறாங்க, அதான் நல் ஹைபோதீசிஸ். சரிதா? அதுக்கு பிறகு தான் இது நல் ஹைபோதீசிஸ். அப்ப அவரேஜ் சேலரி எவ்வளவு சொல்றோம், 15,000. இதெல்லாம் யாரா கால்குலேட் பண்ணாமா? இல்ல, சும்மா சொல்றது, ஒரு அசம்ஷன். நம்ம பண்ண அசம்ஷன் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு சாம்பிள் எடுக்கும். சரிதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நல் ஹைபோதீசிஸ், அதுக்கு நேர் அகைன்ஸ்டா இருக்கிறது என்னது, அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். இதுக்கு நேர் அகைன்ஸ்டா இருக்கும். தெரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டெப் 2 வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் என்னெல்லாம் மெட்டீரியல் தேவை, டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் பண்ணதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் தேவை, இந்த சாம்பிள், அந்த சாம்பிளோட அவரேஜ் தேவை, பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜ் தேவை. தெரியுதா? இந்த மாதிரி பட்ட மெட்டீரியல்லாம் நமக்கு தேவை. ஸோ இதுல தான் ஒரு ஃபார்முலா வர்றது, இந்த இடத்துல தான் ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒரு வேல்யூஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வேல்யூஸ் எடுத்து வச்சுட்டு டேபிள் வேல்யூ வரும். நான் அது வந்து உனக்கு டேபிள் வேல்யூ ப்ராப்ளம் எடுக்கும்போது சொல்லி தரேன். அப்ப இதுல ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, இந்த ரெண்டு என்ன கம்பேரிசன் பண்ணி டேபிள் வேல்யூ கிரேட்டா இருந்தா கட்ச் நாட்டை அக்செப்ட் பண்ணணும், டேபிள் வேல்யூ சின்னதா இருந்தா கட்ச் நாட்டை என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் வரும். தெரியுதா? இது பேஸ். இந்த இதை வச்சுதான் நிறைய இருக்கும். எப்படின்னா சாம்பிள்ல வந்து நம்மளுக்கு வெரைட்டிஸ் பார்ப்போம். 30 விடைக்கு கம்மியா சாம்பிள் எடுக்கிற அப்படின்னா அது வந்து ஸ்மால் சாம்பிள். தெரியுதா? இந்த இடத்துல சாம்பிள் 2 பார்ட் உண்டு. ஒன்னு வந்து ஸ்மால் சாம்பிள், பாப்புலேஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம், டோன்ட் வரி அபௌட் பாப்புலேஷன். 30 விடைக்கு கம்மியா எடுக்கிற இந்த சாம்பிள், இது வந்து சாம்பிள் சைஸ். நிறைய வேர்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும், ஒன்றும் பயப்படாது. சாம்பிள் சைஸ் தான் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான், அதுக்கு பேர் என்னது, சாம்பிள் சைஸ். சாம்பிள் சைஸ் n less than 30, less than or equal to 30, 30 இல்லட்ட 30 விட கம்மியா வருது சாம்பிள் சைஸ். மொத்தம் சேலரிக்காக ஒரு 27 பேரை தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், உனக்கு எவ்வளவுப்பா சேலரி, உனக்கு எவ்வளவு சேலரின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது என்ன கண்டிஷன்ல வரும், ஸ்மால் சாம்பிள். இது 30க்கு மேல என்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், லார்ஜ் சாம்பிள். தெரியுதா? இந்த சாம்பிள் 2 பார்ட் உண்டு. லார்ஜ் சாம்பிள் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், கிரேட்டர் than 30. n வந்து கிரேட்டர் than 30. இந்த ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இது தனி ப்ராப்ளம், லார்ஜ் சாம்பிளுக்கு தனி ப்ராப்ளம். தெரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை மட்டுமே சூஸ் பண்ணி கொண்டு வரேன். இது 2 கண்ட்ரியை கம்பேர் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா 2 குரூப்ஸ், ஆர்மி இன்னொன்னு நேவி. அவரேஜ் ஹைட் ஆஃப் தி ஆர்மி பீப்புள்ஸ் கிரேட்டர் than தி நேவி பீப்புள்ஸ் அப்படின்னு ஒரு அசம்ஷனை கொடுத்துருவாங்க. ஆர்மில உள்ளவன் வந்து என்னது, நேவியோட ஹைட் ஜாஸ்தியா இருப்பான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஒரு அசம்ஷனை கொடுத்துருவாங்க. கரெக்டா இல்லையான்னு செக் பண்ண என்ன செய்யணும், 2 குரூப் இருக்குது. நீ பாட்டுக்கு இந்தியன் ஆர்மில உள்ள எல்லாத்தையும் பிடிச்சி செக் பண்ண முடியாது, சாம்பிள் எடுப்பாங்க. தெரியுதா? இது ஒரு சாம்பிள், இது வந்து ஆர்மி. அடுத்த ஒரு பாப்புலேஷன், ஆக்சுவலி இது பாப்புலேஷன், நேவி. சரி, இப்போ இதுல இருந்து தான் சாம்பிள் எடுப்பாங்க. மொத்தமா ஆர்மில உள்ள எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, ஆர்மில இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுப்பாங்க. அடுத்தது என்ன செய்வாங்க, நேவில இருந்து சாம்பிள். புரியுதா? சோ இதுல வந்து N1 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்துடும்ல, கேப்டன் எல்லாரும் உள்ள வந்துருவாங்க, ஜஸ்ட் ஆர்மி மேன். இங்க ஒரு சாம்பிள் எடுப்பாங்க, அதை N2 எடுப்பாங்க. N2 தெரியுதா? இதை N2. இதெல்லாம் என்னது, சாம்பிள் சைஸ் சொல்லுவோம். சோ இதுல அந்த N1 கால்குலேட் பண்றதுன்னா அவரேஜ் ஹைட் இஸ் a பாராமீட்டரா இருக்கும். ஹைட் இஸ் a பாராமீட்டரா நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஹைட் வச்சு தான் என்ன செய்ய போறோம், கம்பேர் பண்ண போறோம். இல்லப்பா ஹைட் எல்லாம் இல்ல, அவனுக்கு வந்து பைஸ்டெப்ஸ் எப்படி இருக்கு, அதை தான் கம்பேர் பண்ண போறோம்னா அதுதான் என்னது, பாராமீட்டர். தெரியுதா?
ஸோ பார்த்துக்க இந்த மாதிரி இது நம்ம அவரேஜாக உள்ளதான் எடுக்கிறோம். அவரேஜ் ஹைட்டோ தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இல்லை x2 பார் இவ்வளோ அவரேஜ் இவ்வளவு நம்ம சூஸ் பண்ணுறோம். அசம்ஷன்ல என்ன எழுதுவோம்? நல் ஹைபோதீசிஸ்ல there is no significant difference between army and navy, height of the army and navy ரெண்டு பேருக்கும் ஹைட்ல வந்து எந்த சொல்ல தகுந்த மாற்றம் இல்லைன்னு சொல்றது தான் சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் சொல்றது. தெரியுதா? அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் என்ன எடுப்போம்? நம்ம அசம்ஷன்ல என்ன பண்ணோம்? ஆர்மி தான் கிரேட்டர்னு சொல்லியிருக்கோம்ல. ஆர்மில உள்ளவன் தான் என்னது ஹைட் ஜாஸ்தியா இருப்பான். அப்ப அதை வந்து ஆர்மி இது வந்து இது கிரேட்டர். அப்ப இதை வச்சுதான் இதை மீன் பண்றோம். பாப்புலேஷன் சாம்பிளை பார்த்தா பாப்புலேஷனை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். சாம்பிளை சூஸ் பண்ணி பாப்புலேஷனை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஒருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் சாம்பிள் பிளட் எடுத்துதான் ஹோல் பிளட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்க போறோம். சரிதா? சோ அப்ப நம்ம இதுல வந்து கச் நாட் எப்படி எடுப்போம் அப்படின்னா μ1 ஈக்குவல் டு μ2 எடுப்போம். கச் 1 நம்ம எப்படி எடுப்போம்னா நம்ம அசம்ஷன்ல இது கிரேட்டர்னு போட்டிருக்கோம். அப்ப இது இப்படி எடுக்கும். இப்படி இருக்குதா கண்டிஷன் இப்படி இருக்குதான்னு செக் பண்ண சொல்லுவோம். சரிதா? ரெண்டு ஈக்குவல் எடுப்போம். இது வந்து என்ன செய்வோம்? இது இப்படி எடுப்போம். சரிதா? இருக்க பேர் வந்து கிரேட்டர் லெஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துன்னா சிங்கிள் டெயில் டெஸ்ட். சிங்கிள் டெயில் டெஸ்ட் இது தனித்தனியா நான் வந்து ஒவ்வொரு காலமா போடுவேன். தெரியுதா? சும்மா ஒரு ரஃப் லைனா தெரிஞ்சு வச்சு இது என்ன இருக்குல்ல இப்படி எல்லாம் வருது இல்ல ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது. அதுக்கு பேரு வந்து சிங்கிள் டைல் சார். அது வந்து சிங்கிள் டைல், இது டூ டைல் டெஸ்ட். டூ டைல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். பாப்புலேஷன் சாம்பிள் எடுத்துட்டு வந்து என்ன செய்வோம்? நேராக கொண்டு போய் டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஃபார்முலா ஒரு வேல்யூ வரும். ஸ்டெப் 3 டேபிள் வேல்யூ ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி டேபிள் வேல்யூ கிரேட்டரா இருந்ததுன்னா அக்செப்ட் கட்ச் நாட், டேபிள் வேல்யூ சின்னதா இருந்ததுன்னா ரிஜெக்ட் கட்ச் நாட். இப்படி எழுதிட்டா போகும். இப்போ உனக்கு அவுட்லைன் தெரிஞ்சல இனிமேதான் ப்ராப்ளத்துக்குள்ள போகணும். அப்பதான் இதுதான் அப்படிதான் தெரியும். ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம் போயிட்டோம்னா ஒண்ணுமே தெரியும். தெரியுதா? சரி, இதெல்லாரும் நோட் பண்ணிக்க, ஸ்டில் பண்ணிக்க.